ஈரான் அதி உயர் தலைவர் முஜ்தபா கமேனி பற்றி ரஷ்யா வெளியிட்ட தகவல். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து அவரது மகன் முஜ்தபா கமேனி உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் பொதுவெளியில் தோன்றாததால் உடல்நிலை, இருப்பிடம் குறித்த வதந்திகள் பரவின. பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதலை தொடங்கின. இந்த போரின் முதல் நாளிலேயே ஈரானின் அதி உயர் தலைவர் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டார். இதனால் போர் உக்கிரமடைந்தது. இந்த போர் ஒரு மாதத்தை எட்டியுள்ள சூழலில் மத்திய கிழக்கில் நொடிக்கு நொடி பதற்றம் நீடித்து வருகிறது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக ஈரான் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. அதனால் சர்வதேச அளவில் எரிபொருள் முதல் பொருளாதாரம் வரை கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. இதற்கிடையே ஈரானின் அதி உயர் தலைவர் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்ட பிறகு அவரின் மகன் முஜ்தபா கமேனி ஈரானின் புதிய அதி உயர் தலைவராக நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகிவிட்டது. அதன் பிறகு அவர் வெளியிட்ட பல அறிக்கைகள் தேசிய தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டன. ஆனால் அவர் ஊடகங்களில் தோன்றாதது அவரது உடல்நிலை மற்றும் இருப்பிடம் குறித்த வதந்திகளுக்கு வழிவகுத்தது. இந்நிலையில் இந்த ஊடகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முஜ்தபா கமேனி ஈரானில் தான் இருக்கிறார் என்று ஒரு ரஷ்ய தூதர் கூறியுள்ளார். மேலும் அதி உயர் தலைவர் முஜ்தபா கமேனி ஈரானில் தான் இருக்கிறார், ஆனால் சில காரணங்களுக்காக பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்த்து வருகிறார் என்று ஈரானுக்கான ரஷ்ய தூதர் அலெக்சி டெடோவ் RTVI செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். பதவியேற்ற சில நாட்களிலேயே அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் முஜ்தபா கமேனி காயமடைந்துள்ளதாகவும் அவரது முகம் சிதைந்திருக்கக்கூடும் என்றும் நம்புவதாக அமெரிக்கா கூறியது. மற்றொரு ஊடகம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் அழைப்பின் பேரில் முஜ்தபா கமேனி சிகிச்சைக்காக மாஸ்கோவிற்கு விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவித்திருந்தது. இப்படி ஈரானின் புதிய தலைவர் குறித்த தகவல்கள் பொதுவெளியில் இல்லாதது போர்க்காலத்தில் நாட்டை உண்மையில் யார் நடத்துகிறார்கள் என்ற ஆழமான கேள்வியை எழுப்பியிருந்தது. ஈரானில் முஜ்தபா கமேனி இருக்கிறார் என்பது குறித்த மாஸ்கோவின் அறிக்கை நம்பகத்தன்மையுடன் இருக்கிறது. ரஷ்யாவும் ஈரானும் நெருங்கிய தூதரக உறவுகளை பேணி வருகின்றன. மேலும் கடந்த ஆண்டு இரு நாடுகளும் ஒரு முக்கிய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலடியாக வளைகுடா முழுவதும் உள்ள எதிரி இலக்குகள் மீது ஈரான் எதிர்த்தாக்குதல்களை நடத்த வரும் நேரத்தில் ரஷ்ய தூதரின் இந்த அறிவிப்பு ஓர் எழுச்சி முழக்கமாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக 56 வயதான முஜ்தபா கமேனி தன் தந்தையின் ஆட்சி காலத்தில் பெரும்பாலும் திரைக்கு பின்னாலும் செல்வாக்கு செலுத்தியும் ஆனால் பொதுவெளியில் அரிதாகவே தோன்றி வந்தார். தற்போது ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த பதவியில் அமர்த்தப்பட்டுள்ள போதும் அவர் மறைவாகவே இருப்பது இஸ்லாமிய குடியரசில் அதிகாரத்தின் மாறிவரும் தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்றும் அங்கு உச்சத்தில் இருக்கும் தனிநபரை விட நிறுவனங்களும் பாதுகாப்பு அமைப்புகளுமே அதிக முக்கியத்துவம் பெறக்கூடும் என்றும் CNN அறிக்கை ஒன்று கூறுகிறது.